வணக்கம். இது வெற்றி வழிகாட்டி இந்தியன் பாலிட்டி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பிரசன்ட் பை தீபிகா சத்வேல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய கவுன்சில் சட்டம் 1909. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்திய கவுன்சில் சட்டம், ஸோ இதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, கீ ஃபீச்சர்ஸ் என்ன? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள், மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மார்லிங்கிறவர் அப்போதைக்கு இந்தியாவுடைய செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டா இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுடைய செக்ரட்டரி இருந்தாரு. மின்டோ அப்படிங்கிறவர் வந்து வைஸ்ராயா இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த பீரியட்ல 1909 வந்துட்டு இருந்ததுனாலதான் இதை வந்துட்டு மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மின்டோங்கிறவர் வைஸ்ராய், ஸோ மார்லிங்கிறவர் செக்ரட்டரி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து என்ன முக்கியமான ஒரு பண்புகள் இருக்கு, இது வந்து சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? மத்திய சட்டமன்றத்தோட அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து 16ல இருந்து 60ஆக வந்துட்டு மேம்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ், ப்ராவின்சஸ், மாகாணங்கள். இந்த மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றங்களுடைய அந்த உறுப்பினர்கள் வந்துட்டு அதுவும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஆனா வந்து ஒரே மாதிரியா எக்ஸ்பேண்ட் பண்ணாம ஒவ்வொரு ப்ராவின்ஸை பொறுத்தும் அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. ஓகேங்களா? போன இதுலயே நம்ம பார்த்தோம், புதுசாக ப்ராவின்சஸும் ஆரம்பிச்சிருந்தாங்க. நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்சஸ், ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? வடமேற்கு மாகாணங்கள் இது எல்லாமே ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அதோடைய எண்ணிக்கையும் வந்துட்டு மேம்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஸோ சென்ட்ரல் கவுன்சிலை பொறுத்த மட்டும் அவங்க அபிஷியல் மெஜாரிட்டி. ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் அபிஷியல் மெம்பர்ஸ், நான் அபிஷியல் மெம்பர்ஸ். அபிஷியல் மெம்பர்ஸ் விட நான் அபிஷியல் மெம்பர்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆனாங்க, நான் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்துட்டு வைஸ்ராய் வந்துட்டு நாமினேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சென்ட்ரல் கவுன்சில் வந்துட்டு அபிஷியல் மெஜாரிட்டி தான் வந்துட்டு அதிகமா இருந்துச்சு. அதே இது ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரொவின்சியல் கவுன்சில்ஸ்ல வந்துட்டு நான் அபிஷியலோட மெஜாரிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? வைஸ்ராய் வந்துட்டு நியமித்த அந்த மெம்பர்ஸோட மெஜாரிட்டி வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியன்ஸை முதலாக எதுல வந்துட்டு இன்க்ளூட் பண்றாங்க, இதுக்கு முன்னால சட்டத்துல நம்ம பார்த்தோம் 1861 இந்திய கவுன்சில் சட்டத்தின்படி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமியற்றும் முறையில் வந்துட்டு இந்தியனை வந்துட்டு அசோசியேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு 3 பேரை வந்துட்டு நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? சோ யாரெல்லாம் அப்படின்னா, மகாராஜா ஆஃப் பட்டியாலா, அப்புறம் ராஜா ஆஃப் பெனாரஸ், திங்கர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாக வைஸ்ராய் மற்றும் கவர்னர்கள். ஓகேங்களா? வைஸ்ராயுடைய அவருடைய எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிர்வாக குழு. ஓகேங்களா? சோ அதுல வந்துட்டு முதலாக இந்தியன்ஸ் வந்துட்டு பணிக்கிறாங்க. அப்படி முதலாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா, சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வைஸ்ராயோடைய அந்த கவுன்சில்ல. ஓகேங்களா? சோ அதாவது மத்திய சட்டமன்ற குழுவுல முதலாக ஒரு லா மெம்பரா, ஓகேங்களா, வராரு. இந்திய சட்ட உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுலதான் வந்துட்டு முஸ்லிம்ஸ்களுக்கான தனி தொகுதி, அந்த அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வகுப்புவாதம் அப்படிங்கிறது இதுலதான் வந்து முதலா வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லிம்ஸ்களுக்காக. இப்ப நம்ம இருக்கிறதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் ஒரே வாக்குச்சாவடிகள் தான், தொகுதிகள் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், முஸ்லிம்ஸ்க்கு வந்துட்டு தனி தொகுதி, கிறிஸ்டியன்ஸ் வந்து தனி தொகுதி அப்படின்லாம் இல்ல. ரிசர்வேஷன் இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறமேட்டு என்னன்னா சிறுபான்மையினர், அந்த மாதிரி இதுலதான் போகுது, மத வாரியாக இல்ல. ஓகேங்களா? சரி. சோ அப்போ என்ன பண்றாங்க, முதலாக மத வாரியாக ஒரு வகுப்புவாதத்தை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியான தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. சோ இது யார் கொண்டு வரா, மின்டோ தான் அப்போ வந்துட்டு வைஸ்ராயா இருக்கிறாரு இல்லையா? சோ அப்படி கொண்டு வரதுனால அவரை என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வகுப்புவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? வகுப்புவாத பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோடைய தந்தைன்னு இவரை வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ வந்துட்டு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மின்டோ மார்லி சீர்திருத்தங்களை பொறுத்த மட்டும் இதுதான். ஓகேங்களா? வகுப்புவாதம் மத அடிப்படையில முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இதுல வந்து முக்கியமானது. சோ கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வெற்றி வழிகாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.